வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. பிரகாஷ் என்பவரை கடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். சசிகலாவை அதிமுகவில் இணைக்க வாய்ப்பில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சூசகம். தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. பல பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தொடர்ந்து பாதிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிமுக நிர்வாகி மலர்கொடி, திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளரின் மகன் உட்பட மேலும் 3 பேர் கைது. பாஜக நிர்வாகியும் ஆற்காடு சுரேஷின் தோழியுமான புளியந்தோப்பு அஞ்சலைக்கு வலைவீச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் மலர்கொடி அதிமுகவிலிருந்து நீக்கம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 142 ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். சாலைகளை ஆக்கிரமித்திருந்ததால் நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை. வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் கள்ளச்சாராயம் விற்ற முதியவரிடம் விசாரணை. 20 பாக்கெட் சாராயம் பறிமுதல். சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலா மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை வழக்கில் பிடிபட்ட 3 பேருக்கு கால் எலும்பு முறிவு. தப்பித்துச் செல்ல வைகை ஆற்றில் குதித்தபோது காயம் என காவல்துறை தகவல். சென்னை கோயம்பேடு சந்தைக்கு ஆந்திராவிலிருந்து தக்காளி வரத்து அதிகரிப்பு. நேற்று 80 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 1 கிலோ 60 ரூபாயாக குறைந்தது. சென்னையில் பண்ணை பசுமை கடையில் தக்காளி கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை. விலை குறைவாக இருப்பதால் உடனே விற்று தீர்வதாக பொதுமக்கள் தகவல். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் உபரி நீர் அளவு 50,000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 30,000 கன அடி நீர்வரத்து. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 6 அடி 50 அடியை எட்டியது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கன அடியாக அதிகரிப்பு. குற்றாலம் மெயினருவியில் நீர்வரத்து சீரானதால் 3 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. ஐந்தருவி பழைய குற்றாலத்திலும் நீராடி மகிழும் சுற்றுலா பயணிகள். நீலகிரி மாவட்டத்தில் மழை குறைந்ததால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. தெப்பக்காடு தரைப்பாலத்தில் 2 நாட்களுக்கு பிறகு இலகுரக வாகனங்களுக்கு அனுமதி. கடலூர் அருகே காராமணி குப்பத்தில் 3 பேரை கொலை செய்து எரித்த சம்பவம். பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 4 பேரிடம் இரவு முழுவதும் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். புதிய பேருந்து நிலையத்தை அணைப்பாளையத்திற்கு மாற்ற எதிர்ப்பு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஹரிஹரன் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். தமாகவின் மாநில இளைஞரணி அமைப்பில் இருந்த ஹரிஹரன் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக
தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் மூலமாக பணப்பரிமாற்றம் நடந்த விவகாரத்தில் ஹரிஹரன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பெருமளவு முறைகேடு உறுதியானால் நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பெருமளவு முறைகேடுகள் உறுதியானால் நிச்சயம் மறுதேர்வு நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். நீட் முறைகேடுகள் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மீண்டும் தேசிய தேர்வு முகமையான NTA பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. இந்நிலையில் வழக்கு விசாரணையின் போது வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பெருமளவு முறைகேடுகள் நடந்தது உறுதியானால் மட்டுமே மறுதேர்வு நடத்துவதற்கு உத்தரவிடப்படும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி D.Y. சந்திரசூட் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். நீட் முறைகேடுகள் தொடர்பான மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக நீட்டினுடைய சமூக தாக்கத்தின் காரணமாக இந்த மனுக்கள் அனைத்தையுமே விரிவாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தற்பொழுது விசாரித்து வருவதாக தற்போது தலைமை நீதிபதியும் தெரிவித்தார். மிக முக்கியமாக நீட் விவகாரத்தில் IIT மெட்ராஸ் தாக்கல் செய்த அந்த தரவுகள் என்பது ஏற்புடையதாக இல்லை. IIT மெட்ராஸுடைய இயக்குனர் NTA ஒரு உறுப்பினராக இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது மனுதாரர்கள் தரப்பானது முன்வைத்துள்ளது. அதனால் இந்த அறிக்கை என்பது NTA அறிக்கையாகத்தான் பார்க்க முடியுமே தவிர IIT தனிப்பட்ட அறிக்கையாக பார்க்க முடியாது என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது மனுதாரர்கள் வாதத்தின் பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த அறிக்கை குறித்த விளக்கத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது மத்திய அரசுடைய வழக்கறிஞரான தொழிற்சதி தண்டலுக்கு தற்பொழுது நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக IIT மெட்ராஸிலிருந்து யாராவது இயக்குனரோ அல்லது வேறு யாரேனும் NTA ஒரு அங்கமாக இருக்கிறார்களா, அவர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது தலைமை நீதிபதி சந்திரசூட் தற்பொழுது மத்திய அரசிற்கு கேள்வியாக எழுப்பியுள்ளார். மிக முக்கியமாக இந்த அறிக்கை என்பது 23 லட்சம் மாணவர்களை பாதிக்கும் வகையிலான ஒரு அறிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியாது. 23 லட்சம் மாணவர்களுக்கு பதிலாக அரசு கல்லூரிகளில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அந்த மாணவர்கள் சேர்க்கைக்கு தேர்வாக இருக்கும் அந்த 1,08,000 மாணவர்களை முடிவுகளை வைத்து மட்டுமே ஆராய்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மனுதாரர்கள் தரப்பானது வாதத்தின் பொழுது தற்பொழுது முன்வைத்து வருகிறது. அவர்களுடைய வாதங்களை ஏற்று தற்பொழுது மத்திய அரசிற்கு விளக்கம் அளிப்பதற்கான ஒரு அறிவுறுத்தலை தற்போது தலைமை நீதிபதிகள் விசாரணையின் பொழுது முன்வைத்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் எவ்வளவு பேர் இந்த அதாவது அரசு மருத்துவ கல்லூரியில் சேருவதற்கான ஒரு தகுதி உள்ள அந்த 1,08,000 மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் தற்பொழுது எழுப்பியிருக்கிறார்கள். பாலா, சித்ரா, கடந்த முறை விசாரணையின் போது CBI தரப்புல ஒரு இடைக்கால அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இன்றைய விசாரணையில CBI தரப்பு தங்களது வாதங்களை முன்வைக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக, அதாவது நேற்று 2வது விசாரணை அறிக்கையும் CBI ஆனது முன்வைத்துள்ளது. ஒட்டுமொத்தமான ஒரு அறிக்கைகள் என்பது பீகார் மாநிலத்தை மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமான நீட் முறைகேடுகள் தொடர்பான ஒரு அறிக்கையும் CBI முன்வைத்திருக்கும் நிலையில் மனுதாரர்களுடைய வாதங்கள் முடிவடைந்த பிறகு CBI தரப்பு வாதங்களானது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு கேட்கப்படும் என்ற ஒரு அறிவுறுத்தலை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த விசாரணை அறிக்கையை பொறுத்தளவில் நீட்டினுடைய முறைகேடுகள் என்பது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் அல்ல, பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு தனிப்பட்ட செயலாகும் என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் நேற்று சமர்ப்பித்திருந்த அந்த எழுத்துப்பூர்வ பதிலில் CBI ஆனது தாக்கல் செய்திருக்கிறது. மிக முக்கியமாக அதில் மட்டுமல்லாமல் 17 மாணவர்களுடைய அந்த முடிவுகள் என்பது தற்பொழுது வரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில். மேலும் கூடுதல் மாணவர்களுடைய விசாரணை நடைபெற்று வருகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக முன்வைத்துள்ளார்கள். இன்றைய விசாரணையின் பொழுது விரிவான விளக்கத்தை CBI தரப்பு வழக்கறிஞரும் மத்திய அரசுடைய வழக்கறிஞருமான சுல்ஜித் துஷா மேத்தா முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.
ஐநா நிர்ணயித்துள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் முன்னோடி